வணக்கம். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகே, இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் 2.9ல் நம்ம ஒன் வேர்டு தான் பார்க்குறோம். 12th ஒன் வேர்டு பார்ப்போம். பாருங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல் 12th சம் பார்க்குறோம். பாருங்கள், இசட் வந்து பிலாங்ஸ் டு சி such that ஆர் அண்டு இசட் ப்ளஸ் 1/z பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னால் ரியல் நம்பர், சிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் என்ன? அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன்று தான். பாருங்கள், இசட் ப்ளஸ் 1/z பிலாங்ஸ் டு ரியல் நம்பராக போகுதுன்னா கண்டிப்பாக இசட் வந்து நமக்கு என்னாகும்? ஒன்று தான் இருக்கணும். சரியா? அதுதான் மாடலஸ் ஆஃப் இசட் 1. சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். 13. இஃப் மாடலஸ் ஆஃப் இசட் 1 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் 2 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் 3 ஈக்குவல் டு 1 அண்டு z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு 0, ஃபைண்ட் z1 ஸ்கொயர்டு ப்ளஸ் z2 ஸ்கொயர்டு ப்ளஸ் z3 ஸ்கொயர். கண்டிப்பாக இதனுடைய வேல்யூ உனக்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஏன்னா z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மாடுலஸ் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய வேல்யூ இதுதான் ஷார்ட் மெத்தட் 0. இது எப்படி வருது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா என்ன? z1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் z1 z2 ப்ளஸ் 2 டைம் z2 z3 ப்ளஸ் 2 டைம்ஸ் z1 z3 இல்லையா? இப்போ நமக்கு ஆல்ரெடி இது வந்து 0ன்னு கொடுத்ததுனால இது 0 ஆயிரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். z1 ஸ்கொயர்டு ப்ளஸ் z2 ஸ்கொயர்டு ப்ளஸ் z3 ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது இந்த 3 டேர்ம்லையும் 2 இன்ட்டு z1 z2வா அப்படின்னா இதில் என்ன இல்லை? z3 இல்லை. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணுவோம்? z3ஆல் பெருக்கி z3ஆல் வகுக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது டேர்மில் z1ஆல் பெருக்கி z1ஆல் வகுக்கணும். அதே மாதிரி மூணாவது டேர்மில் z2ஆல் பெருக்கி z2ஆல் வகுத்தோம்னா காமனாக z1 z2 z3 வெளியில் எடுத்துடலாமா? 2 z1 z2 z3 வெளியில் எடுத்துடலாம். இது 1/z3 z3ன்னு வரும். இது 1/z1 ப்ளஸ் இது 1/z2. இது அப்படியே நம்ம இது பண்ணும்போது இது வந்து 1/z3 அப்படிங்கிறது z3 பார். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பாருங்கள், மாடலஸ் ஆஃப் z1 வந்து 1 இல்லையா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ z1 அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், z1 பார்னு எழுதலாம். அதுதான் இங்கே போட்டிருக்கான். அப்போ தேர்ஃபோர் இது வந்து z3 பாரு, இது z1 பாரு, இது z2 பாரு. பாரை தனித்தனியாக இருக்கிற பாரை ஹோல் பாராக எழுதலாம். இது வந்து நமக்கு 0வை இது மல்டிபிள் பண்ணாலும் 0. ஹென்ஸ் இந்த பக்கமும் 0 இந்த பக்கமும் 0. ஸோ இதனுடைய வேல்யூ 0. ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்படி கொடுத்தாவே டக்குன்னு நீ 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா கண்ணு? அதே தான் அடுத்தது உனக்கு எக்ஸசைஸு 2.9லேயே 14th சம் சாமி. இந்த 14th சம் பார்த்திங்கன்னா நமக்கு இஃப் z-1 டிவைடட் பை z + 1 இஸ் இமேஜினரி, ஃபைண்ட் மாடலஸ் ஆஃப் z. இங்கே பாருங்கள், z-1 ப்ளஸ் இது வந்து இமேஜினரின்னு கொடுத்துட்டான். அப்போ இமேஜினரினா என்ன? இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ ரியல் பார்ட் இல்லை. அப்போ ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z-1 டிவைடட் பை z + 1 ஈக்குவல் டு என்ன? 0. அப்போ இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? x + iy -1 டிவைடட் பை கீழேயும் அதே மாதிரி x + iy + 1 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம இப்போ தனித்தனியாக பிரிக்கலாம். அதாவது ரியல் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட். அப்போ மேலே வந்து ஐ இல்லாத டேர்மு, ஐ இருக்கிற டேர்ம். ஐ இல்லாத டேர்ம் x - 1, ஐ இருக்கிற டேர்ம் iy. அதே மாதிரி கீழே ஐ இல்லாத டேர்மு x + 1 ப்ளஸ்ஸு ஐ இருக்கிற டேர்மு iy ஈக்குவல் டு 0. இதில் நமக்கு ரியல் பார்ட், இதுக்கு ஷார்ட் மெத்தடு டக்குன்னு ரியல் பார்ட் வேணும் அப்படின்னா பாருங்கள், நான் ரியல் பார்ட் அம்புக்குறி போட்டிருக்கேன். அதாவது நேராக பெருக்கி கூட்டிக்கணும், அவ்வளோதான். அதான் பாருங்கள், இது தனித்தனியாக பிரிச்சுருக்கேன் பாருங்கள். ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். இது பாருங்கள், இது நேராக பெருக்கி ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஸோ x - 1 இன்ட்டு x + 1 ப்ளஸ்ஸு இது என்ன வரும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது x - 1, இது x + 1, இது a - b, இது a + b ஃபார்மில் இருக்குது. அப்படியே மல்டிபிள் பண்ணலாம்.
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு வரும். இதை மல்டிபிள் பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. -1 அந்தாண்டு போச்சுன்னா +1. இது என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. இதிலிருந்து மாலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா கண்ணு? இது ஒன்றுமே இல்லை. இது இமேஜினரி அப்படின்னா ரியல் பார்ட்டு 0. ரியல் பார்ட் அப்படிங்கும்போது இசட்டுக்கு பிரதிடு டக்குன்னு ரியல் பார்ட் நேராக பெருக்கி கூட்டிக்கணும். இவ்வளவுதான். அப்போ இசட் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1னா மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. அப்போ மாலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1. இப்போ இது புரியுதுங்களா? இது ஜஸ்ட்டு இன்னொன்று கூட இதிலிருந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா க்ரியேட்டிவில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1னா இட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இது 4வது சாப்டர் நீங்கள் படிக்கும்போது பார்த்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கும்போது இதனுடைய சென்டர் 0, ரேடியஸு 1. அவ்வளோதான். 4வது சாப்டர் படிக்கும்போது இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடும். இது த லோக்கஸ். வாட் இஸ் த லோக்கஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், சென்டர் 0,0, ரேடியஸ் 1 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அது க்ரியேட்டிவ் அப்படிங்கும்போது எல்லா சாப்டரும் கலந்து உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து யோசனை பண்ணினா க்ரியேட்டிவ் போட்டுடலாம். தேங்க்யூ. தெரியலனா கேளுங்க.